கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம். அவருடைய தெய்வீக திருவுளத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட பேசி நல்வழி நடத்துவதற்காகத்தான் அந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அந்த அன்பு தெய்வத்தினுடைய திருவுளத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு, வளம், நலமாயிருக்கட்டும். ஆண்டவரே பேசும். உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தியைத்தான் நாட்களிலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பெற்றோரும் பிள்ளைகளையும் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெற்றோரும் பிள்ளைகளையும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு பழமொழி இருக்கும், நாம் எல்லாம் கேட்டிருக்கிற பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்றுவார்கள். இல்லைங்களா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்ப்பதால் பெற்றோர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதன்படி பிள்ளைகளும் பார்க்கிறோம். பெற்றோர்கள் எப்படி நினைத்திருக்கிறார்களோ அதன்படி பிள்ளைகளும் இருப்பார்கள். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை அதன் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தெய்வீக திருவுளத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து அவருடைய வழிமுறையில் நாம் கடந்து சென்று நம்முடைய சமுதாயத்தை அப்படி கொண்டு வரலாம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று முதல் கட்டத்திலே பார்க்கிறோம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடப்பிக்க வேண்டும் என்பதை முதல்ல நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நடப்பிக்கணுன்றதை முதல்ல பார்க்க இருக்கிறோம். எபேசியர் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலே 1-4 வசனத்தை பார்க்கிற பொழுது புனித பவுலடிகள் பெற்றோரும் பிள்ளைகள் நடத்தை இந்த குறித்து சின்ன தலைப்போடு கூட கொடுத்திருப்பார். பெற்றோரும் பிள்ளைகள் நடத்தை என்று பற்றி கொடுத்திருப்பார். அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1-4. அந்த 1-4 வசனம் படிக்கிற பொழுதே பெற்றோர்களுக்கு எப்படி என்று சொல்லி கொடுத்திருக்கும். அதே வேளை பிள்ளைகளுக்கு எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கும். அதை எடுத்து பார்க்கலாம், படிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். என்ன சொல்லுகிறது? அங்கே பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கும் 2 பேருக்குமே டச்சிங் பாயிண்ட் கொடுத்துருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய கருத்து இந்த பார்க்கணுக்கும். உன் தந்தையும், அதாவது பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு உங்கள் தந்தை தாயையும் மதித்து நட என்று இதை பிரித்து நான் அடுத்தது பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தையின் போது நான் சொல்லி வருகிறேன்.
இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. மண்ணுலகில் நீடூழி வாழ்வ மாத்திரமல்ல, விண்ணகத்திலும் வாழ்ந்திருக்கும். ஏன்னா 10 கட்டில் 4ஆம் கட்டில் என்ன கட்டில்? 10 கட்டு 4ஆம் கட்டில் விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டிலே நீடி நாட்டு வாழ்க்கும் பொருட்டு உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்று சொல்லப்பட்டிருக்கும். இல்லைங்களா? இங்கே அங்கேயும் நீடுடி வாழணுன்னாக்க நாம் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும். சரி, இதை பற்றி நான் பின்னாடி சொல்லுகிறேன். பெற்றோர்கள் மொத்தம் நான் கொண்டு வருகிறேன். அதில் நான் பார்க்கிற பொழுது, தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில், பாருங்க, ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திரித்து அறிவி புகட்டி வளர்த்துங்கள். இது யாருக்கு? பெற்றோர்கள் சொல்லுங்க. எரிச்சல் முக்காட்டம் கொடுக்கின்றீங்க இல்லைங்களா? அதில் பார்த்தனைக்கும் அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில், ஆண்டவருக்கு கண்டித்து திருத்தி அவர்களுக்கு கிடைக்கும். இன்னும் பார்க்கணும், வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நம் சமூகத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதையும் பார்க்கணும். இறைவசன வார்த்தை வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தனாக்க திருந்தனம் பார்க்கணும். சரி, பெற்றோர்களேன்னு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா? அந்த பெற்றோர்களேன்னு சொல்ல வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது இனச்சட்டம் எடுங்க. இனச்சட்டம் எடுத்துட்டு 6ஆம் அதிகாரத்தில் 6 and 7 முதல்ல 6வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது யாருக்கு? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு. ஏன்னா அடுத்த வருது அங்கே சொல்லிட்டு, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். அப்பா அம்மாவுடைய உள்ளத்தில் இருக்கட்டும் சொல்கிற கருத்தை பார்க்கணும். ஏன் அப்படி? என்று நான் சொல்ல கட்டளை வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டுன்ற வார்த்தை ஏன் அப்படி பார்ப்பனா? நாம் திருப்பாடலை பார்த்திருக்கிறோம். திருப்பாடலில் 119 11வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து சொல்லுகிற வார்த்தையை இங்கே நாம் ஜாயின் பண்ணலாம். திருப்பாடல் 119 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த வார்த்தையின்படியாகவே பெற்றோர்கள் வார்த்தையை இதயத்திலே வைக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். இந்த கருத்தை அதே திருப்பாடலில் 37 31வது வசனம் கூட 37 31வது வசனம் கூட இந்த கருத்து தான். அதே 40ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் கூட இதே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை ஆண்டுடைய வார்த்தை இதயத்தில் இருக்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரமே, வீட்டில் அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தை எடுத்து படித்து சிந்தித்து தியானித்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து போகணும். பரிசுத்தமான வாழ்க்கை. நான் முன்ன சொல்லல, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று அப்பா அம்மாவுங்க அந்த பரிசுத்தமான ஒரு நிலைக்கு படுகிற பொழுது அப்போ தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, இனச்சட்டத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்த்தோம் அல்லவா? அடுத்தது 7வது வசனம். 6வது வசனம் சொல்றது, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா 6ஆம் வசனத்தில். அடுத்தது 7வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அவற்றை பற்றி பேசு. உன் உள்ளத்தில் பதிக்கும், உள்ளத்தில் இருக்கட்டும் சொன்ன. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். அப்போ பரிசுத்தம் எப்படி கடந்து வருகிறது பார்க்கணும் இல்லைங்களா? உன் உள்ளத்திலே பிள்ளைகள் உள்ளத்திலே பதியுமாறு சொல். போகிற பொழுது, வருகிற பொழுது, சாப்பிட்ற பொழுது, உட்கார பொழுது, போகும்போது அதை பற்றி சொல்லு.
நான் சொல்லலாம், கண்ணு அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார்? தம்பி அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார்? இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த வசன வார்த்தைகளை சொல்லி 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 அவருடைய உள்ளத்திலே பதியுமாறு சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகிற பொழுது அந்த நிலத்தில் போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தான் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். பார்க்கணும், எத்தனை அருமையான கருத்துகள் இருக்கும். இதை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, தொடக்க நூலிலே 18ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தொடக்க நூலில் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். அந்த வாசன வார்த்தையில் நிலையான கருத்தாக இருக்கும். தொடக்க நூல் 18:19 நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இல்லையா? இந்த வசனத்தை படிக்கும்போது சகோதரர் அப்படியே தலையாட்டி கையாட்டி படிக்கிறார். ஏன்? அந்த வசன வார்த்தை அப்படிப்பட்ட வசன வார்த்தை. ஆபிரகாம், கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஆபிரகாம் அப்படி நடந்ததினால்தான் அவருடைய மகன் ஈசாக்குக்கு, அவருடைய மகன் யாக்கோப்புக்கு, அவருடைய பேரன் யாக்கோப்புக்கு அப்படியே கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்கின்ற கருத்துக்களுக்கும் நான் கடந்த நாட்களில் கூட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புடைய வாழ்க்கையில் எப்படிலாம் ஆசீர்வாதமாக பண்ணு அவங்க சொல்லிக் கொடுத்தது. ஆபிரகாமுடைய அப்பா ஆபிரகாம் சொன்னார், மகன் ஈசாக் சொன்னார், அதை அவங்களுடைய பேரனுக்கு அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் வம்சமாக இருக்கிற சந்ததியாக இருக்கிற நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? பார்க்கணும் இருக்கும். இந்த கருத்தை என் அன்பான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். நாம் பைபிளில் எடுக்கணும் இறைவசன வார்த்தை கட்டளையை கடைபிடித்து நாம் நடந்து போக வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை அவர் தொடக்க நூலில் பார்த்தோம் தானே. நீங்கள் திருப்பாடல் எடுங்க, திருப்பாடல் எடுத்துட்டு இதே கருத்து தான் அங்கே 78ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ பார்ப்பினா இந்த கருத்தை அங்கேயும் அவர் சொல்லியிருக்கிறார். 78ல் 5வது வசனம் தூய ஆவியான உணர்த்துறார். யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரவேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், நடக்க வைக்கணும் சொல்லிட்டு அங்க கட்டளை எடுக்கிறார் இல்லைங்களா? அதுதான் நான் நினைச்சேன், ஆபிரகாமுக்கு எப்படி, ஈசாக்கு எப்படி, யாக்கோப்புக்கு எப்படி, அதுதான் கட்டளை எடுக்கின்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நாம் ஒவ்வொன்று பார்ப்போம், எப்படிலாம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு பரிசுத்தமான ஒரு இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து பரிசுத்தமான நிலையில போகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல முடியும். தம்பி, கண்ணு, பாப்பா, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாதுன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாம இருக்கிற பொழுது எப்படி சொல்ல முடியும்? தப்பான வாழ்க்கையிலும் தவறான வாழ்க்கையிலும் வாழ்ந்திருக்கும் போது சொல்ல முடியுமா? நாமளே சண்டை போட்டு சச்சரை போட்டு அடியும் உதயம் குத்தமா இருக்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? வாழ்க்கை வாழ்க்கிற பொழுது பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாக இருக்க சொல்ல முடியுமா? அப்ப என்ன நினைக்கும்? முதல்ல இல்லைங்களா, வசனத்தை பார்க்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கும். அதே நீதிமொழி புத்தகத்தை எடுங்க, திருப்பாடல் அடுத்தது நீதிமொழி புத்தகம் எடுத்துட்டு 4ஆம் அதிகாரத்தில் நீ பார்ப்பேனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனம் இருக்கும். குறிச்சி பார்த்தா அது 4வது முதல் வசனத்தை படித்தா போதுமா நினைக்கிறேன். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள், மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு அங்க சொல்லிக் கொடுக்கிற ஞானத்தின் வெறும் தன்மையில அங்க சொல்லிக் கொடுக்கிறார். குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க எப்படிலாம் இருக்குது. நீதிமொழி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனம் அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் ஜாயின் பண்ற வார்த்தைகள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்க.
அதே நீதிமொழி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் கூட இதே கருத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பாணியிலே அவர் நடப்பித்து ஆண்டருக்குள்ளாக நடப்பிக்க வேண்டும், ஆண்டருக்குள்ளாக நடப்பிக்க வேண்டும் என்பதை அங்கே திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்ல நினைச்சிட்டு இருக்கணும். ஓ மை காட் ஜீசஸ், இது ஏன் தூய ஆவியானவர் இந்த நாளில் செய்தி கூட சொல்லியிருக்கிறான்னு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பிள்ளைகள் போயிட்டிருக்கிறார்கள். எனவே இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே சகோதரமே, நம்முடைய பிள்ளைகளை நாம் பரிசுத்தத்திலே நடத்தணும், கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக நடத்தணும். அவருடைய வாழ்க்கை நிறைய சொத்து சுகம்லாம் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய சொத்து சுகம். அந்த சொத்து சுகத்தை விட அவர்கள் பரிசுத்தத்திலே வாழ்வதே பெரிய சொத்து. அவர்கள் ஞானத்தோடு கூட கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதே பெரிய சொத்து இல்லைங்களா? இதை உணரணும். நீங்கள் அப்படியே படிச்சுட்டு நீங்கள் இருந்தீங்களான்றிருக்கும். இந்த பார்த்தனாக்க நான் நிறைய சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் திருப்பாடலில் 78 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கும். அது நீ குறிச்சிக்கிடுங்க, அப்புறமா படித்து பாருங்க. திருப்பாடலில் 78 4, 5, 6, 7 வசனத்தை படிச்சிங்கனாக்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? திருப்பாடலில் 78 படிச்சுன்னு அந்த 5வது வசனத்தை கொண்டு வரத்தான் அங்கே சொல்ல வருகிறேன். பார்க்கணும். சரி. ஓ மை காட் ஜீசஸ், இதெல்லாம் பைபிள் அப்படியே நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல. அப்படி இணைச்சட்டத்தில் பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனம் எல்லாம் குறிக்கிறீங்க. நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். நிறைய சகோதரி சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற வசனத்தை எல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் குறித்து வச்சிட்ருக்கிறோம், படிக்கிறோம் சொல்கிறாங்க. எல்லா துதிகன மகிமையும் அன்பு ஆண்டவருக்கு அவர்தானே நடப்பித்து வருகிறார் இல்லைங்களா? இனச்சட்டம் 4ஆம் அதிகாரத்தில் 9, 10. சரி, இது இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டினுடைய காத்திருக்கட்டும். புதிய ஏற்பாட்டில் கொண்டு வாங்கிறதுக்கு கொலோசியர் புத்தகம் எடுங்க. கொலோசியர் புத்தகத்தை எடுத்துட்டு 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், அதில் வார்த்தையை பார்க்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13 அந்த வசனத்தினுடைய கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிற வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கு மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். இதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து நாம் நடந்து போகும் பொழுது அதை அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பொழுது அப்படி எப்படி வருவார்கள் இல்லைங்களா? இந்த வார்த்தைகளுக்கு மாறாக நாம் வாழ்ந்துக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? அவளை எப்படி நடத்த முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு நான் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு அழுகிறது தான். இறைவசன வார்த்தையை இன்னும் மக்கள் எடுக்கலை, படிக்கலை, கடந்து வரலை. நான் எல்லாரும் சொல்லவில்லை, நீங்களாம் அறிந்துருக்கும். ஆனால் அதிகமான மக்கள் இன்னும் பைபிள் காரியங்கள், இறைவசன வார்த்தையின் காரியத்துக்கு கடந்து வரலை, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கடந்து வரலை. அதுதான் நான் சொல்ல வருகின்றது. இந்த நான் சொல்லுகிற வசன வார்த்தையை பார்க்கும்பொழுது எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பார்க்கணுன்னாக்க இங்கே அப்பா அம்மாவுங்க இப்படிலாம் வாழுங்கன்னு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வருஷம் சொல்லப்பட்டிருக்கல்லவா? இந்த கருத்தை அப்படியே நீதிமொழி புத்தகத்தில் பார்ப்பனாக்க அப்போது அங்கே சொல்லியிருப்பார். நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க
அதில் அது அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். நீதிமொழி புத்தகத்தை எல்லாம் எடுங்க. நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். முதுமையிலும் அதுதான் சொன்னேன், நீ நிறைய சொத்து கித்துல சேர்த்து வைக்கிறது அப்பாற்பட்ட காரியம். ஆனால் இதை கொண்டு வா, அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்திட்டு போயிட்டே இருப்பார். இல்லைங்களா? அவர் தேவையில்லாம் சந்தித்து போயிட்டே இருப்பார். வசனத்தின் காரியங்களை ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களை. இன்னைக்கு நான் அது என்ன பெருமையாக சொல்லுகிறேன்னா, நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்போ என்னோட ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்களுக்கும் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், பைபிள் படிக்க என்ன சொல்லியிருக்கு. இப்படி அவர்கள் அந்த பிள்ளைகளை கண்டித்து அப்படியே நடத்தி வந்ததுனால அந்த கோயிலுக்கு போகிறது, தவறாமல் கோயிலுக்கு போகிறது, பாசம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படி இப்படிலாம் கொண்டு வந்து அவங்களுக்கு நடத்துறதுனால அந்த பிள்ளைகள் வாழ்ந்து வந்தார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைகளாம் சாட்சியுள்ள மக்களாக பிள்ளைகளாக குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவர் கொடுத்த பொக்கிஷம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பொக்கிஷம். நான் அவர் சொல்கிறேனாக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க, பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு அப்படியான காரியங்களை அவன் கொண்டு வரணும் இருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் சொல்லப்பட்ட நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார்கள். பார்க்கணும். சில வேலை சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாவை நான் பார்த்தேன், எங்கள் தாத்தா இப்படிலாம் பண்ணுவார், இப்படிலாம் செய்வார்னு சில பேரப்பிள்ளை சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவை எங்கள் தாத்தா ஒரு நாள் அடிச்சு விட்டாரு. ஏன்னா எங்கள் அப்பா அப்படி செஞ்சாரா, எங்கள் அப்பா தாத்தாவை ரொம்ப அடிச்சு விட்டாரு, கோபப்பட்டு. இதெல்லாம் பேர பிள்ளைகள் அப்படி சொல்லிட்டு வர்றது எப்படி இருக்கும் இல்லைங்களா? பேர பிள்ளைகள் அப்படியே சமுதாயம் எப்படி போகும் பாருன்னு. அப்போது பெற்றோர்கள் அப்படியாய் கடந்து செயல்படுகிற பொழுது அந்த பிள்ளைகள் நல்வாழ்வுக்குரிய காரியங்களையும் அறிந்திருக்கின்றக்கும் நான் பார்க்கணும். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிலை ஒன்றும். நான் ஒரு வசனம் தூயாவியான உணர்த்துறாரு. திருப்பாடல் 139 ஒரு வார்த்தை இருக்கும். அதில் திருப்பாடல் 139 நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது முழுமையாய் 30ஆம் அதிகாரத்தில் முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள். நான் சொன்னது இல்லைங்களா? அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியாய் பழகி முதுமையிலும் அவர்கள் பழக்கத்தை விட்டுவிட மாட்டாங்க. அந்த திருப்பாடல் 139 அப்படியே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் எல்லாம் ஒவ்வொரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாடம், அந்த பிள்ளைகளுக்கு அருமையாக கொடுக்கின்ற பாடம். இப்படியாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் நடத்தணும். அவங்க பிள்ளைகள் அந்த எதிர்கால வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் இருக்கிறது மற்ற சமூகத்தை மக்கள் மத்தியில் நாம் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக வாழ்றது எப்படி? ஆண்டவரை மையப்படுத்துகிற குடும்பம் வாழ்றது எப்படி? அவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வது எப்படி? நற்செய்தி அறிவிக்கிறது அடுத்த கட்டம். ஆனால் வாழ்க்கையிலே வாழ்ந்து வெளிப்படுத்துவது தான் முதல் கட்டம் இல்லைங்களா? நம்முடைய சமூகத்தில் பக்கம் மக்கள்லாம் மற்ற சமயத்து மக்கள் இருப்பாங்க, கரமுறை பிடிப்பாங்க. ஆனால் நம்முடைய குடும்பம் பக்தியும் விசுவாசம் கடவுளுக்கு பயந்தும் உண்மையான நேர்மையான வழியிலே நாம் கடந்து போகிற பொழுது மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்வார்கள் இல்லைங்களா? இதைத்தான் திருத்துதர் பணியிலே பார்க்கிறோம். திருத்துதர் பணியிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய நடத்தை அப்பம் பிடுவதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். எல்லா மக்களும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டிருக்கிறதை மற்றவர்களெல்லாம் பார்த்து பாருங்க, அவங்களும் இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தன் வாழ்க்கையே அவர்கள் எல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் உள்ளே சேர்ந்தார்கள் என்று திருத்துதர் பணியிலே 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது.
இன்று அன்பான சகோதரமே சொல்லணும்னா நிறைய சொல்லணும், தூய உணத்தை நிறைய சொல்லணும். இன்று உலகமெல்லாம் மீட்படைத்தானே இயேசு வந்தார். ஆனால் எங்கே கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாமளே அந்த நிலை கொண்டு கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற வார்த்தை. எனவே நம்ம ஒப்பு கிடைக்கலாம், கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். என் அன்பானவர்களே, இந்த அருமையான ஒரு செய்தியை வெளிவதற்கு பண உதவி செய்தவர் வயலட் பிரேமா, கம்பெனல்லூரை சேர்ந்த வயலட் பிரேமா. கடவுள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிறார். கடவுளுக்காக கடவுள் நிலைகளே இந்த வார்த்தையெல்லாம் அநேகருக்கு போக வேண்டும் என்று காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை செல்லுகிற பொழுது, ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது உண்டாகிற மகிழ்ச்சி, பரலோகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி அவர்களையும் குடும்பத்தை நிரப்பும். அது அப்படியே பிள்ளைகள் உள்ளத்தில் பதியும்போது அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பார்கள் ஒவ்வொரு நாள். நீதிமொழி புத்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளை எல்லாம், இளைஞர்கள் வாலிப பிள்ளைகளே, சகோதரர்களே கேளுங்க. உங்கள் அப்பா அம்மாவுங்க எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்தா என்பதை மனசில் வைங்க. ஆபிரகாம் காரியத்தை ஈசாக் காரியத்தை யாக்கோப், அவர் சம்தம். அதே போல நீங்கள் இருக்கிறீர்கள். நீ ஒருவேளை ஈசாக்கா இருக்கலாம், ஒருவேளை யாக்கோப் நிலையில் வந்திருக்கலாம், பேரனா இருக்கலாம். கண்டு வாங்கு. இறைவசன வார்த்தையை கேட்டு அப்படியே கடந்து வருகிற பொழுது பரிசுத்தமானது. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை மிக கவனமாய் பார்க்கணும். நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வயசு ஆக அப்படி ஸ்கூல் போகும்போது, காலேஜுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் கெட்டுக்கிட்டு போயிடுவாங்க. நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நட்பு நம்முடைய இணைப்பு நல்லதா இருக்கணும். நீதிமொழி புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஞானம் உள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானம் உள்ளவராவார், மூடரோடு நட்பு கொள்கிறவர் துன்புறுவார். என்ன சொல்லுகிறது இல்லைங்களா? வார்த்தையை பார்க்கணும். நல்ல பிள்ளைகளோடு கூட சேர்ந்தா நீ நல்லா இருப்ப, கெட்ட பிள்ளைகளோடு சேர்ந்தா போயிட்ட. பைபிளில் தெய்வீக திருவிழத்தில் எப்படி ஆண்டவர் எப்படிலாம் சொல்லி கொடுக்கிறாரு பார்க்கணும். நல்ல பிள்ளைகளோடு சேர்ந்தா நல்லா இருப்ப, கெட்ட பிள்ளைகளோடு சேர்ந்தா போயிட்ட. இந்த கருத்தை நான் அப்படியே கொண்டு போனாக்க அதே நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அறிவு கூர்மையுள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான், ஊதாதிகளோடு சேர்ந்து கொண்டு திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான். இல்லைங்களா? அங்கே அவுட் ஆகி போயிட்டு இருக்கும். எனவே வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, நீங்கள்லாம் இந்த வசன வார்த்தையை உணர்ந்து ஜாயிண்ட் ஆகுங்க, உணர்ந்து செயல்படுங்க. பார்க்கணும். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுங்க. 1 Corinthiயர் 15வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும். நினைக்கும், அதாவது தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்வார். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்க சொல்வார். நீ நல்ல நிலையில் தான் இருப்பீங்க, ஆனால் அவளோடு கூட சேரும் பொழுது அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். அதனால நல்ல பிள்ளை இருக்கும். 1 யோவான் எடுங்க. 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 யோவானில் நான் எடுக்கிறேன். 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே புனித யோவான் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். என்ன அருமையான வார்த்தைங்க.
அந்த 15, 16 அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகில் இருந்தே வருபவை. அப்படியே பிரிச்சிடுது. நீ பார்த்தினாக்க எல்லாம் செல்போன் இல்லைங்களா? செல்போன் எடுத்துட்டு அப்படியே பார்த்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, கேட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் அது புரியும். கடவுளிடமிருந்து வருவது என்ன? உலகிலிருந்து வருது என்ன? அதுக்கு நான் செல்லில் அவுட் பண்ண சொல்ல வேணாம். செல்லில் நிறைய கருத்து இருக்கிறது, அதை நல்லதாக எடுக்கணும், அதை எடுத்து நீ பார்க்கணும். ஆனால் என்ன செய்யறது? உலகத்தின் சொல்ல அப்படி போயிட்டு இருக்கோம். சரி, இதை நான் பார்க்கும் பொழுது நான் திருப்பாடல் 34 எடுங்க. திருப்பாடல் 34 11, 12 அந்த வசனத்தை பார்க்கனாக்க அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் 34 11, 12 அந்த வசனத்தை படிக்கணும்பா, அருமையான கருத்துக்கள் இருக்கும். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூக்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிவிடு. தீமையை விட்டு விலகிவிடு. நன்மையே செய். நல்வாழ்வை நாடு. அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. இல்லைங்களா? என்ன கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கணும், இல்லைங்களா? பார்க்கணும். பிள்ளைகளே இப்படி கொண்டு போனதுக்கு ஒருவன் பைபிளை படித்து அப்படியே கொண்டு வரும் பொழுது அவன் போகிற பாதை தெரியும். ஒரு பாதை தெரியும். இறைவசன வார்த்தை படிக்கும்போது நான் போகிற ரூட் சரியான்னு. திருப்பாடலில் 119 எடுங்க. திருப்பாடல் 119 எடுங்க. 119 எடுத்துட்டு அது 105வது வசனத்தை படிச்சினாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். வாலிப சகோதரமே பைபிள் எடுத்து போகும்போது நீ போகிற ரூட்டு சரியான ரூட்டா தவறான ரூட்டான்னு அது காட்டி கொடுக்குமா? படிச்சு பாருங்க. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நான் போற பாதை என்ன ரூட்டு? ஆண்டவர் ரூட்ல போயிட்டு இருக்கிறோமா அல்லது பிசாசு ரூட்ல போயிட்டு இருக்கிறோமா? தவறான நேர்மையான பரிசுத்தமான வழியை போயிட்டு இருக்கிறோமா அல்லது தவறான வழியை போயிட்டு இருக்கிறோமா என்பதை காட்டி கொடுப்பது இறைவசன வார்த்தை. இப்படி இறைவசன வார்த்தையை அப்பா அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதன்படியே வாழ்ந்து இப்படி நாம் நடக்கிற பொழுது நாம் பைபிளெலாம் படித்து கடந்து போகும்போது நாம் போகிற விட்டு தெரியும். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொண்டு வருகிற வார்த்தை. இந்த திருப்பாடல் 119 படிச்சுக்கு தானே, அதில் 9வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் வாலிப பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்றோ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது எப்படி இருக்குது பார்க்கணுங்க. என் அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். எப்படி அன்னைக்கு உண்மையிலே இது சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருகிறது. ஒரு குடும்பத்தில்
இந்த பையன் நல்லதாக இருந்தான். அப்பா அம்மா நல்ல குடும்பம், நல்ல குடும்பம். அந்த பையன் காலேஜில் சேர்ந்தான். காலேஜ் சேர்ந்த பின்னாடி தப்பான வாழ்க்கை பழக்கமெல்லாம் படித்து கெட்டு போயிட்டான். இதை பார்த்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க, பிரதர் நல்லா தான் இருந்தான் பிரதர், இப்போ தப்பாக பேசுறது நடத்துறது எல்லாமே தப்பாக இருக்குது பிரதர். ஆனால் சொன்னேன், ஏதாவது ஒரு தியானத்துக்கு அனுப்புங்க. அப்போ பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனை கொண்டு வரும். போகிற பாதியை விட்டு திருப்பு முனை கொண்டு வரும். ஏன்னா அங்கே தியானத்தில் இறைவசன வார்த்தைகள் அதிகமாக கொடுப்பாங்க, தவறை உணரும்படி செய்வாங்க. அப்போ வாழ்க்கை மாறும்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொன்னேன். ஆனால் அந்த பையன், அந்த சகோதரன் தியானத்துக்கு வரத்துக்கே முடியல. அவன் வரவே முடியாத நிலைந்தான், விரும்பாத நிலையிலே போயிட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன், உங்கள் பையனுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. அவன் எப்படியா தியானத்துக்கு வந்தான். அந்த பையன் தியானத்துக்கு தியானத்தில் வந்துட்டு அந்த பையன் இந்த பாவத்தை குறித்தெல்லாம் சொல்லுகிற பொழுது, பாவ வாழ்க்கை குறித்து சொல்லுகிற பொழுது, நடத்தி வரலாம் சொல்லுகிற பொழுது அவன் அழுகிறான்னா எப்படி அழுதான்? நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்தான், கண்ணீரோடு பாவம் செய்தான். அந்த முடிச்சுட்டு லாஸ்ட்டில் போகும்போது பையன் சொன்னான், என் கையை பிடிச்சிக்கிட்டு, பிரதர் என் வாழ்வே திருப்பு முனையை அடிச்சு பிரதர், மாற்றம் அடைஞ்சிது பிரதர், நான் போகிற ரூட்டெல்லாம் திரும்பிட்டேன் பிரதர். கண்ணீர் விட்டு அழுதான். இன்றைக்கி அந்த பையன் அநேகருக்கு நல்ல சாட்சியுள்ள மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்கணும், இந்த நாளிலே பார்க்கணும், பாலிய பிள்ளைகள் பார்க்கணும், கடந்து வரணும். இதுதான் இருக்கு. இறைவசன வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாதபடி, படித்ததோடு நின்று விடாதபடி, அதன்படி நடக்கிறதா இருங்கள் என்று யாக்கோபு 1:21 சொல்லப்பட்டிருக்கும். அந்த பையன் திரும்பிட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கடந்து செயல்படணும். இந்த வாலிப நாட்கள், வாலிபர் டூன் ஏஜ் இதில் நிலைத்து நிற்கணும். ஆண்டவரே எமக்கு நன்றி. தூயாவிலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு குடும்பத்துக்கு நடத்துவது மட்டுமல்ல, எதிர்கால வாழ்வுக்காக சொல்லிக் கொடுக்கிறேன். தூயா நடத்துகிறார், எதிர்கால வாழ்வுக்காக சொல்லுகிறார். நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமூகம் எல்லாம் அப்படியே கடந்து வரணும். யோவான் திருமணம் எடுக்க நற்செய்தியில், யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தை நீ பார்க்கும்போது நான் முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட டு லிங்க் வித்து அந்த 15ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் திருப்பராசி சொன்னார்ல, ஆண்டவரை நமக்கு எதிராக நாம் பாவம் செய்யாத பாரு நம்முடைய வார்த்தை பெற்றோர்களுக்கு அந்த வார்த்தை வைத்திருந்தது. பெற்றோர்கள் இந்த வார்த்தை அது என்ன சட்டத்தில் பார்த்தோம். இங்கே யோவானிலே 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீ பார்ப்பினானாக்க அதில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீங்க. அந்த யோவான் 15 அப்படியே வைங்க. நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். தூய்மை இருக்கிறீர்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. வசன வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தையை படிச்சுட்டுனாக்க 15 அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு இல்லாதில்லை. அந்த 15 படிச்சிருந்தானே, 15 3 படிச்சிருந்தானே, 4 5 6 7வது வசனத்தை படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கிற பொழுது தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அந்த பரிசுத்தத்துக்கே இறைவசன வார்த்தை. அந்த இறைவசன வார்த்தை அப்படியே இருக்கிற பொழுது நாம் மன்றாடுகிற மன்றாட்டு இங்கே கேட்கப்பட்டு அருளப்படுகிறது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, இறைவசன வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து உணர்ந்து அதுக்குள் கடந்து வரணும். அவர் வருகையின் மிக சமீபமாக இருக்கின்ற காலகட்டத்திலே மக்கள் நம்முடைய மாற்றம் அடையணும். மாற்றம் அடைகிற பொழுதுதான் அங்கே காரியங்கள். ஓ மை காட் ஜீசஸ், என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அந்த சகோதரன் இராணுவத்திலிருந்து வந்தவன் சகோதரன் தண்ணடிக்கிற பழக்கம் அப்படியே இருந்தான். அந்த அவங்க மனைவி வந்து ரொம்ப கண்ணீரோடு கூட இதெல்லாம் ஜாமன்ட்டு இருப்பாங்க. இப்படிலாம் குடிக்கிறார் படித்தார்னாக்க அவர் என்ன செய்கிறாரு அவருக்கே தெரியல. எனக்கு நான் நின்றுருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு புக்கு போட்டிருக்கோம், வாழ்வழிக்கும் வார்த்தைகள் ஒரு புக்கு போட்டிருக்கோம். அந்த வாழ்வழிக்கு வார்த்தையில் குடிக்காரரிடம் தூய இது இறைவார்த்தை பேசுகிறது, குடிக்காரரிடம் தெய்வீக திருவிழியம் பேசுகிறதுன்னு ஒரு டாப்பிக்கில் இறைவசனம் குடிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு அவங்க எப்படிலாம் போகிறாங்க வந்து அது இருக்கிறது. அந்த சகோதரி என்ன பண்ணாதுங்களா, அந்த வசனத்தெல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே அந்த ஒரு போர்டு மாதிரி போட்டு அதில் ஒட்டிட்டாங்க. போட்டு இந்த அம்மா போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த குடிக்காரரோடு திருவிவிலியம் பேசுகிறது என்ற வார்த்தை அப்படியே ஒவ்வொன்றும் படிச்சுட்டு அந்த சகோதரன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, வீட்டில் போயிட்டு அந்த சூட்கேஸில் அந்த பீரம் அந்த குடி பாட்டில் பிராந்தி ரம் பாட்டில் எடுத்து வந்து தூக்கி வந்து குப்பையில் போட்டு ஆண்டருக்கு முன்னாடி போயிட்டு முட்டி போட்டு நல்லா மண்டாடினான். இன்னைக்கு அவன் மாறிட்டார். அவன்ட்டுக்கு பிரதர் இப்படி தான் நட்டுக்கு. எனவே அன்பான சகோதரமே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்துகிற வாழ்க்கை நிலையை இறைவசன வார்த்தை இது ஒப்புக்கொடுக்கணும். நாளிலே பலவிதமான நிலையிலே இருக்கலாம். அந்த பாவ பழக்கம் இருக்கும்போது ஆசீர்வாதம் இழந்து போகிறது. பெற்றோர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் நடத்தணும். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளோடு கூட சேரணும், நண்பர்களோடு கூட சேரணும். நல்ல பைபிள் படிக்கிறாங்க, கோயில் தவறாமல் போகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, அப்படிப்பட்ட நபர்களோடு கூட சேரணும். அதை விட்டுட்டு தவறான வழியில் போகிற பசங்களோட பிள்ளைகளோடு கூட சேர்ந்தனாக்க அவுட். இந்த கருத்து நான் அடுத்த நாள்னு கூட சொல்ல வருகிறேன். நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அந்த பைபிள் படிக்கிற அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து படிக்கும்போது தான், அதனால்தான் தெய்வீக திருவிழம் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டது என்பதை பார்த்தோம். ஆண்டவருக்கு நன்றி கூறினார்கள். இந்த மாதா தொலைக்காட்சியிலே ஆரம்பித்து அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. 11வது வருடம் விடுதலை நேர நிகழ்ச்சியை செய்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை. மாதா தொலைக்காட்சியிலே 11வது வருடத்திலே இந்த விடுதலை நேர செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன், எப்படி, எதிரால் அவருடைய சித்தம் திட்டம். நாளிலும் பிரியமானவர்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி இருக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை நாம் சிந்தித்து வருகிற பொழுது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்திலே நடத்தப்பட வேண்டும். இறைவசன வார்த்தை வழியாக பரிசுத்து நடத்தப்பட வேண்டும். முதலாவது நாம் பரிசுத்தில் இருக்க வேண்டும். அடுத்து பிள்ளைகளை பரிசுத்து நடத்தப்பட வேண்டும் பெற்றோர்களுக்கு. இரண்டாவது, அந்த பிள்ளைகள் சின்னதிலிருந்து பெருசாக அந்த அப்படியே வளர்ந்துட்டு வருவாங்க, பரிசுத்து வருவாங்க. கொஞ்சம் காலகட்ட சூழ்நிலை வருகிற பொழுது அந்த நண்பர்களோடு இந்த நண்பர்களோடு சேர்ந்து தவறான வழிக்கு போயிடுவாங்க. அது போகக்கூடாது என்று எப்படி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். யாரோடு கூட இணையணும் என்று நேரத்தில் பார்த்தோம். யாரோடு கூட இணைந்து இருக்கிறது. வாழ்வாரத்தில் கெட்டு விடாம வாழ்ந்துக்கும். இதை நான் சில உதாரணத்தோடும் சாட்சியோடும் கூட கொண்டு வந்தேன். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் பார்க்கணும்.
சிலர் தியானத்துக்கு வருவார்கள், தியானத்தில் அட்டம் பண்ணுவாங்க. நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த தம்பி வந்து மாறி போயிட்டான்னு. ஆனால் ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கணும், பிடிக்கணும். திரும்ப விழக்கூடாது. திரும்ப விழுந்துட்டாக்க அவ்வளவுதான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாடல் 1:1 எடுத்து பாருங்க. திருப்பாடல் 1:1 எடுத்து பார்த்தனாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். திருப்பாடல் 1:1 அதில் வார்த்தையை பார்க்கணும். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். 3 பாயிண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்கிறாரு. நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உக்காரக்கூடாது. யாரோட? இல்லைங்களா? அவங்களோட கூட தீயோரின் அறிவுரைப்படி பொல்லாரின் சொல்படி நடவாதவர்கள், பாவிகளின் வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர் தான் பேர் பெற்றவர்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்னு திருப்பாடல் 1 முதல் வசனமே சொல்லிக் கொடுக்கிறது. திருப்பாடல் அது திருப்பாடல் ஆசிரியர் எப்படி தான் செட்டப் பண்ணி கொண்டு வந்தான்னு நான் பார்த்தேன். அந்த மாதிரி கூடாது. ஆனால் அது கீழே நீங்கள் பார்ப்பீங்கனாக்க, ஆனால் அவர் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவனாக மகிழ்ச்சியுறுவராக அதை அவர் சட்டத்தையும் இரவும் பகலும் சிந்திப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் வாய்க்காலின் ஓரத்திலே நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல வளர்ந்து கனி கொடுக்கிற மரங்களாக இருப்பார் என்று அது கேள்வி. ஆனால் எனவே என் அன்பானவர்களே, வாலிப நாட்களிலே வருகிற பொழுது நேற்று சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா, தீய நட்பு என்ற இருக்குது. அந்த கருத்துக்களை பார்க்கணும். வாலிபத்திலே இளைஞராய் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்று பார்த்தோம். இறைவசன வார்த்தை. எனவே தீய நட்பை அவுட் பண்ணிட்டு நல்ல நட்புகளோடு கூட இணையணும். ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து கடந்து வருகிற பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைய சமுதாயமே உடைய வாழ்க்கையை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பெண் இளைஞ சமுதாயம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, செயல்படுத்துங்க. இந்த வசன வார்த்தை. சரி, இதை பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் அங்கே சொன்னார் இல்லைங்களா, அந்த தீய நட்பு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா. அடுத்த ஒரு கருத்து என்ன இங்கே பார்த்தோன்னாக்கா, நீதிமொழி புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுங்க. இதே கருத்தை அங்கே எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாங்க. நீதிமொழி புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம்னு தூயாக உணர்த்துறார். கடும் சினங்கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே, எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே, எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. இன்னைக்கு பயங்கரமான கோவப்படுறவன், அவனோடு கோவப்படுனாக்க நீயும் கோவப்படுவ, அப்புறமேல சண்டை உண்டாகும், அடி உதை கலந்து வந்துட்டு இருக்கும். என்ன கருத்து பாருங்க. கடும் சினம் கொள்வனோடு நட்பு கொள்ளாது, எரிச்சல் கொள்வனோடு தோழமை கொள்ளாது. எப்போ பாரு எரிச்சலான்னு சொன்னதுக்கு அப்படிப்பட்டனோடு கூட தோழமை கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. கருத்துக்களை சிந்திக்கணும். சிந்தியமானவுடைய பைபிளில் சொல்லப்படுற வார்த்தை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் கற்பிக்கின்ற கருத்துக்கள். இறைவசன வார்த்தையினையும் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே தெய்வீக திருவிழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பிக்க, கண்டிக்க, சீராக்க, நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே தெய்வீக திருவிழியத்திலே ஆண்டவர் வசன வார்த்தைகளை கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். பார்க்கணும். இதெல்லாம் பைபிளில் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படுங்க இல்லைங்களா, படிக்கணும். அதான் நான் முன்ன சொன்னிட்டு
அந்த ஆண்டுடைய வசனத்துக்கும் ஆனால் தீய நட்புகளோடு சேராத பாராத அக்கறாத, ஆனால் இறை சட்டத்தை இன்பத்தை காண்பவனாய் இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது நீ வாய்க்கால் பார்த்து நடப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு மகனை போல வாழும். ஓ மை காட் ஜீசஸ், இதை நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும். தீய நட்பு இருக்கும். 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இந்த கருத்தை இன்னும் கூட அதிகமாக விளக்கமாக ஆழமாக சொல்லியிருக்கிறார் புனித பவுலடிகள். 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், அதில் இதை குறித்து அவர் இன்னும் கூட அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் சகோதரர் அல்லது சகோதரி என்னும் பெயரை வைத்துக்கொண்டு பரத்தமையில் ஈடுபடுபவராகவோ பேராசை உடையவராகவோ சிலைகளை வழிபடுவராகவோ பழி தூற்றுகிறவராகவோ குடி வெறியராகவோ கொள்ளை அடிப்பவராகவோ இருப்பவர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்றுதான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அவர்களோடு உணவு அருந்தவும் வேண்டாம். உறவு வைத்துக்கணும். இப்படிப்பட்டவங்களோடு கூட ஜாயின் பண்ணாத. எத்தனை பாயிண்ட் இல்லைங்களா? எல்லாம் எழுதியிருக்கிறீங்க, குறித்து வச்சிருக்கிறீங்க. அப்புறமால உட்காந்து படித்து பாருங்க, அப்படி சிந்தித்து பாருங்க. யார் யாரோடலாம் சேரக்கூடாது, அவங்களோட கூட இருக்கு இல்லைங்களா? அவரோட உறவு வைத்து கொள்ள வேண்டாம், வைத்து கொள்ள வேண்டாம். அவங்களோட போயிட்டு உட்காந்து நினைக்கணும். அப்படி போனால் உன்னுடைய வாழ்க்கை அவுட்டு தான். அதான் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அனலை பார்க்கணும். அந்த நிலையிலே கண்டு போக நான் சொல்லிக் கொடுக்கிறார். இல்லை பிரதர், நான் அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் கிடையாது, என்ன இருந்தாலும் நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் அப்படி தான். சிலர் அப்படி தான் நினைப்பாங்க. இருந்து போகிறான், அவனோட பலனாக்கம் அப்படி போயிருப்பேன். நான் போக மாட்டேன், நான் இருக்கிறது இருக்குதான் அப்படின்னா தன்னைத்தானே உறுதிப்படுத்துகிற நிலையிலே இருக்கிறவர்கள் அங்கெல்லாம் போவாங்க. ஆனால் போயிட்டு பின்னாடி கிட் டவுன் ஆயிடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், புனித பவுல் இயல்பிலையா சொல்லி கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்டவர்களோடு உறவு கொள்ளாதேன்னு. முன்ன பார்த்தோம், நிற்காதே அமராதே நடக்காதுன்னு சொன்ன பார்த்தோம். இங்கே நான் பார்க்கிற பொழுது அடுத்தது உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற நிலையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்ற, ஆனால் இல்லை நான் பார்த்துக்குவேன், நான் என்ன முடியும்னு சொல்லிட்டு நான் போனாக்க ஆண்டுடைய வார்த்தைக்கு தள்ளுவிட்டு புறம்ப போறன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு புறம்புட்டு நீ போறதுக்கு உன்னால் முடியாது. ஏன் சொல்றார் அவரு? எப்படி சொல்றார்? எதுக்காக சொல்றாரு? அதை உணர்ந்து நாம் கடந்து போடணுமில்ல. அப்படி போனால் அவுட்டு தான். நீங்கள் 1 கொரிந்தியர் படிச்சு தானே, அதில் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 15ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு 33வது வசனத்தில் இந்த கருத்துக்கு அப்படி எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பார்த்தீங்களா? ஏமாந்து போகாதீங்க, தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சொல்லிருக்கிறாங்க. வசனங்களை பார்க்கணும். ஆண்டவர் எப்படி எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஏமாந்து போகாதீங்க, தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்குன்னு சொல்லி கொடுக்க. நீ நல்லவனா இருப்ப, சின்ன பிள்ளைந்து நல்லவனா இருப்ப. ஆனா தீய நட்போடு கூட சேர்கிற பொழுது அங்க அவுட். அதுதான் சொல்றீங்க. சரி, இது நான் சொல்லுகிற பொழுது என் கருத்தோடு கூட கருத்தை நான் சொல்லி வருகிறேன். பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது 36 வருட ஊழியத்தின் பாதையில் பார்க்கும் பொழுது அநேக சாட்சியங்கள் பார்த்து அனுபவித்ததெல்லாம் சொல்ல நிறைய எனக்கு. ஓ மை காட் ஜீசஸ். நான் அடுத்த ஒரு கருத்தை நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். தூயார் உணர்த்துறார். சபை உரையாடல் எடுங்க. சபை உரையாடல் எடுத்துட்டு நானும் எடுக்கிறேன். சபை உரையாடல் எடுத்துட்டு எப்படிலாம் சொல்லப்பட்டுக்கு பார்க்கணும். இந்த வாலிபந்த இளைஞர்களுக்கு சபை உரையாடல் எடுத்துட்டு 11ஆம் அதிகாரம் எடுங்க. சபை உரையாடல
11ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். 9வது வசனம் எப்படி சொல்லி இருக்குது? இளைஞர்களே, வாலிப மாய்சப்பா, நாம எல்லாம் உலக போக்கில் சொல்லுவாங்க வாலிப நாட்கள், வாலிப நாட்கள் அனுபவிக்கணும் ஐயா, அனுபவிக்கணும் ஐயா, அனுபவிக்கணும் ஐயா. அப்படியே ட்ரெஸ்ஸு பொருசு எல்லாம் போட்டு அழகானதுக்கு அந்த டிவி பார்த்து இங்கே பார்த்தது அப்படி பிள்ளை எப்படி இப்படியே வாழ்ந்துட்டு வாலிப நாட்கள் அப்பா அனுபவிக்கணும். அப்புறமா அனுபவிக்க முடியுமான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சொல்கிறார் சபையூரார் பாருங்க, இளைஞர்களே இளமை பருவம் மகிழ்ச்சி கொண்டிருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்க, இல்லைங்களா மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் ஆட்டத்தை படமெல்லாம் பாருங்க, ஆபாசமான காரியங்களாம் கொண்டு போங்க, இருங்க. ஆனால்ன்ற வார்த்தை தான் மிக முக்கியம். ஆனால் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தீர்ப்பு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரமே, இளைஞ சகோதரமே சிந்தித்து பார்க்கணும். அந்த 9வது வசனத்தை படிச்சுக்கிட்டு தானே சரி அப்படியே இடுங்க. நான் பார்க்கணுக்க அந்த மேலே வந்து ஆண்டவர் ஒரு சிசிடி கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த கேமரா வந்து உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் 5 அறிவதோடு கூட மட்டுமல்ல, நீ மறைவாய் செய்வதை கூட அது காட்டி கொடுக்கும். மறைவாய் செய்வது யாருக்குமே தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாதுன்னு கூட நீ செஞ்சுட்டு இருக்கலாம். அது கூட அங்கே அவுட்டு தான். சரி, அந்த 12ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. என்ன கருத்து? முன்ன சின்னப்பட்ட அந்த இளைஞ சமுதாயத்தை அப்படியே கொண்டாண்டார். அந்த இளையோருக்கு அறிவுரை என்ற தலைப்பில் தான் கொண்டு வராரு. அந்த 12ஆம் வசனத்துக்கு ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கையின் இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாளும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உன் மனதில் வை. அவரை நினைத்து அவரின்படி செயல்படு. இல்லைங்களா? எந்த கருத்தையான கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா இருக்கும். சரி, அவங்க வசனத்தை 14 அப்படியே நீங்கள் படிச்சுட்டு அந்த அந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனம் தான் இளைஞருக்கு அறிவுரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கண்டினியூ பண்ணிட்டு நீ அப்படியே பார்த்தனா 12ஆம் அதிகாரத்தில் 13 and 14 வசனத்தை நீ பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு இளைஞர்களுக்கான இருக்கும். அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்று சொல்ற வார்த்தை பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொன்னேன். இன்னைக்கு இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற காரியங்களை எல்லாம் இறைவசன வார்த்தைகளோடு கூட சின்ன வயசுலேருந்து அப்படியே சொல்லி 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 கொண்டு வருகிறேன். அந்த இளைஞர் பருவத்தில் இருக்கும் அந்த 13-14 வசனம் என்ன சொல்லுகிறது? இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட. கடவுளுக்கு அஞ்சி நட. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். இதற்காகவே கடவுள் மனிதனை படைக்கப்பட்டார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். இந்த வசன வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தின் நான் கொண்டு வந்தனால்தான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்ல வந்தேன். சிசிடி கேமரா இல்லைங்களா?
நாம் செய்யறது நல்லது கெட்டது எது இருந்தாலும் இருந்திருக்கும். நீ நல்லது சொன்னா நல்லது பண்ணா டிக் மார்க், டிக் மார்க். நீ தப்பு பண்ணாக்க இன்ட்டு மார்க், இன்ட்டு மார்க். அந்த நாலு வருகிற பொழுது என்ன பண்ண உனக்கு அந்த நாளுக்கு இருக்கும் அவனுக்கு நிறைய மார்க்கு. டிக் மார்க் பண்ணாக்க அங்க எல்லாம் இன்ட்டு மார்க் பண்ணாக்க இங்க இல்லைங்கள. இளைஞருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாம் நினைச்சு பார்க்கணும். பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற நிலையில நாம் நினைச்சு பார்க்கணுன்றதுக்காகத்தான் இதை நான் செய்துவிட்டேன். எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சொல்லி அர்ப்பணம் பண்ணி அடிமைத்தனம் பண்ணி, ஆண்டவரே என்னை நடத்துங்க, உங்களுடைய ஆவினால் நடத்துங்கன்னு ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரும் அப்படியே கடந்து வருகிற பொழுது அது உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வரும். ஆண்டவர் சொல்லுகிறவர் நம்ம நடத்துவதற்காக, சொல்லுதோடு மட்டுமல்ல அது அர்ப்பணம் படிக்கும் போது அவர் செயல்படுத்துவராக இருக்கிறார். செபிப்போம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தோ, அடிமை நாங்களையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டோம், நாங்கள் உம்மை விட்டு அகன்று போக மாட்டோம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன், உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா, தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, எங்களை எல்லாம் படைத்து கண்ணினிமை போல பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது இறை வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு நீர்
கொதித்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறவரே ஆண்டவரே, எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, தீய நட்போடு பழகாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரே நடக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடம் சரணடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எந்த சோதனை வேலையிலும் உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிரித்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமது இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அனைத்தையும் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் சோர்ந்து போகாதபடி தூய ஆவியின் வல்லமையும் ஆற்றலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே படைத்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி வாழ கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி அவர்களுக்கு நல்ல ஆற்றலை தாரும் ஆண்டவரே. நோயோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே. குணமளிக்கிற ஆண்டவராக நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியம், படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியம். இதோ ஞானத்திலும் வல்லமையிலும் உமக்கு ஏற்றபடி வாழக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.